வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குபேரா படத்தோட திரையம்சம் பத்தி தான் சொல்ல போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு நாகார்ஜுனா, தனுஷ், அப்புறம் ராஷ்மிகா மந்தனா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இதில வந்துட்டு ஒன்லைன் ஸ்டோரியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இது வந்துட்டு ஸ்கேம் மாதிரி பண்ணுற ஒர்க் வந்துட்டு இது பண்ணுறாங்க. கள்ள நோட்டெல்லாம் நல்ல நோட்டாக மாற்றுறதுக்காக வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நாகார்ஜுனாட்ட வந்துட்டு அந்த பெரிய மில்லியனர் வந்து அசைன் பண்ணுறாரு ஒர்க்கு. அந்த ஒர்க்கை அவர் வந்துட்டு எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பிச்சைக்காரங்களை வந்து அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பினாமி கம்பெனி மாதிரி அவங்களுக்கு இது பண்ணி அசைன் பண்ணி அவங்களுக்கு மேலே எப்படி அந்த பணத்தை வந்து நல்ல பணமாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா. ஆஸ் வெல் அஸ் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, அந்த 4 பிச்சைக்காரங்களை மாதிரி இது பண்ணவங்கள எப்படி ரிச் பீப்புள் ஆனாங்களா, இல்லை அவங்க இறந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, இல்லை நாகார்ஜுனா அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல் இதுவாக போகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி தனுஷ் ஆக்டிங் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே ஃபீல் பண்ணி நடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிளைண்டாக மற்றவங்க சொல்கிறாங்க இல்லை நல்லா இல்லை போரிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ சம்திங் நியூ ஸ்டோரியாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தோட்டாதர்னி ஆர்ட் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபீல் குட் படமாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இதை போய் பாருங்கள். மற்றவங்க சொல்கிறதுக்காக பார்த்துக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.